குட் மார்னிங். இது நான் மிக்ஸ் பண்ணிட்டேன், சாரி வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, செம்பருத்தி பூவும் லீஃபும் நீங்கள் நல்லா ட்ரை பண்ணி காய வச்சு அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த மாதிரி பவுட்ரு வச்சுக்கோங்க. ஸோ இதோடு நீங்கள் வந்து கேர்டு ப்ளஸ் வந்து ரோஸ்மெரி வாட்டர், நைட்டு நீங்கள் ரோஸ்மெரி போட்டு பாயில் பண்ணி அந்த தண்ணியை வடிகட்டி வச்சுக்கோங்க. அந்த வாட்டரை மார்னிங் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? தலையில் அப்ளை பண்ணுறதுனால இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்மளோட ஸ்கேல்ப் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும், ஹேர் க்ரோத் கொடுக்கும், ப்ளஸ் உங்களுக்கு அந்த ஈர் பெயின் எல்லாம் எதுவுமே இருக்காது தலையில். டேண்ட்ரஃப் மேக்ஸிமம் உங்கள் தலைக்கு வந்து வராது. ஸோ அதுக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்ட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்ளை பண்ணுறேன், அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். உங்ககிட்ட வேஸ்ட் ட்ரெஸ் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா கவர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நல்லா இதை அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் இல்லை ஒரு ½ அன் ஹவர் கழிச்சுட்டு நீங்கள் பாத் பண்ணிக்கலாம். ஸோ ஷாம்பு போட வேணாம் ஃபஸ்ட்டு டே, அண்ட் செகண்ட் டே நீங்கள் வந்து ஷாம்பு போட்டுக்கலாம். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா, நமக்கு 30 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து நம்ம ஹேரில் வந்து ஒயிட் ஹேர்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒயிட் ஹேர் கூட வராமல் அது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ செம்பருத்தியில் இருக்க ரொம்ப பெனிஃபிட். அதுவும் வந்து நான் ஒத்த செம்பருத்தி சொல்கிறேன், கொத்து செம்பருத்தி கிடையாது. ஸோ ஒத்த செம்பருத்தியோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம மெயின் வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு தான் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேர்டும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம தலையில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்ட்டு. ஸோ ப்ளஸ் வந்து என்னோடய ரோஸ்மெரி வாட்டர் நான் அப்ளை பண்ணுறேன். அதுவும் ஒரு வந்து ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் தான். நம்ம வாட்டருக்கு பதில் அதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு தென் வந்து நான் வீக்லி பண்ணுற ஒரு டிப்ஸ். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கேல்ப் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும், ஹேர் க்ரோத் வந்து ஆகும் இதால். சரிங்களா? பாய். ஃப்ரிக்ஸி கண்ட்ரோல் ஆகும். பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் இதை க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நான் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த தூள் வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கும், அது வந்து ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அதுவே கொட்டிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ரெகுலராக. ஸோ எனக்கு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேபி ஹேரே கிடையாது. இங்கெல்லாம் வந்த ரீசனே இதனால தான். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு. ஸோ ஃப்ரிக்ஸியாக இருக்கிறது கூட வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும் உங்களுக்கு. நான் இன்னும் வந்து